السلام عليكم ورحمة الله وبركاته. أعوذ بالله من الشيطان الرجيم. بسم الله الرحمن الرحيم. إذا جاء نصر الله والفتح ورأيت الناس يدخلون في دين الله أفواجا فسبح بحمد ربك واستغفره إنه كان توابا. அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியம் நிறைந்த எல்லாம் வல்ல ஏக இறைவனின் அடியார்கள 110வது அத்தியாயமாய் திகழ்கிற இரத்தின சுருக்கமான அத்தியாயம். ஆழமான கருத்துக்களையும் நுட்பமான சிந்தனைகளையும் சீர்தூக்கி பார்க்கிற ஏராளமான விஷயங்களை உள்ளடக்கியிருக்கிற அத்தியாயம். சூரா அன்-நஸ்ர் அத்தியாயத்தின் விளக்க உரையில் முதலாவது வசனத்தை நாம் நேற்றைய தினம் அறிந்து கொண்டோம். இதா ஜா நஸ்ருல்லாஹ், அல்லாஹ்வுடைய உதவி வரும்போது, இறை உதவி வந்துவிட்டால் வாழ்விலும் சரி, இம்மையிலும் சரி, மறுமையிலும் சரி நமக்கான எல்லா பாக்கியங்களும் கிடைத்துவிடும் என்கிற ஏராளமான செய்திகளை நாம் கடந்த தினத்தில் தொடர்ச்சியாய் அறிந்து கொண்டோம். அதனுடைய இரண்டாவது பகுதியாக இருக்கிற வல் ஃபத்ஹ், இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி, அல்லாஹ்வுடைய உதவியும், வல் ஃபத்ஹு, அந்த வெற்றியும் வரும்போது, அந்த வெற்றி என்பது இது மக்கா வெற்றியை தான் குறிக்கும் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இதற்கு கடந்த தினத்திலேயே நாம் சில ஆதாரங்களையும் காட்டினோம். அல் ஃபத்ஹ் என்பது மக்கா வெற்றியை தான் குறிக்கும். அல்லாஹ் மதீனாவிற்கு நபியை அனுப்பி வைக்கிற பொழுதே நிச்சயமாய் மக்காவிற்கு நீங்கள் திரும்புவீர்கள், வெற்றி பெறுவீர்கள் என்கிற ஒரு ஆறுதல் வார்த்தைகளோடு தான் அல்லாஹுவின் தூதரை அல்லாஹ் அனுப்பி வைத்தான். மக்கா வெற்றி கிடைக்கிறது ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு. ஹிஜ்ரி 8ஆம் ஆண்டு பிரம்மாண்டமான மக்கா வெற்றி. எந்த விதமான பேரிழப்புகளும் இல்லாமல், ஆயுத இழப்பு இல்லாமல், பெரிய அளவில் உயிரிழப்புகள் இல்லாமல் மக்கா வெற்றியை அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் பரிசளிக்கிறான். மிக பிரம்மாண்டமான வெற்றி. யாரெல்லாம் உச்சத்திலே நின்று அசத்தியத்திற்கு ஆதரவாய் நின்றார்களோ, எதிரிகளாய் நின்றார்களோ, குறைஷிகளாய் இணை வைப்பாளர்களாய் இருந்தார்களோ, அவர்கள் அனைவரும் நிசப்தமான தருணம் மக்கா வெற்றி. குறிப்பிட்டு சொல்வதாக இருந்தால், அபு சுஃபியான் எதிரி படை தலைவர் அபு சுஃபியான் அவர்கள் குறைஷிகள்ல ஒரு மிகப்பெரிய கண்ணியம் வாய்ந்த ஒரு தலைவர். அவருக்கென்று ஏராளமான நபர்களும் இருந்தார்கள். அந்த அபு சுஃபியான் கூட இஸ்லாத்தை தழுவிய ஒரு அற்புதமான வெற்றி தான் மக்கா வெற்றி. இந்த ஃபத்ஹ், அல் ஃபத்ஹ், மக்கா வெற்றி உமக்கு கிடைக்கும் என்பதை அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் முன்னறிவிப்பு செய்கிறார். மக்கா வெற்றி இது குறித்து ஏராளமான செய்திகள் இருக்கிறது. சுமார் 10,000 நபர்களை அழைத்து சென்று அல்லாஹுவின் தூதர் மக்காவிற்குள் நுழைகிறார்கள். ஒரு இடத்திலே ஆங்காங்கே தீப்பந்தங்களாய் மூட்டப்பட்டு இருக்கிறது. அபு சுஃபியான் தன்னுடைய நண்பரிடத்திலே கேட்கிறார், ஆங்காங்கே தீப்பந்தங்களாய் இருக்கிறதே, இது யார் மூட்டியது, யாரால் மூட்டப்பட்டது என்று கேட்கிறார். நண்பர் சொல்றாரு, அந்த பகுதியில் ஒரு குலத்தை சார்ந்தவங்க வாழ்றாங்க, அவர்கள் மூட்டியது தான். அபு சுஃபியான் யோசிக்கிறார், அந்த குலத்தாரில் இவ்வளவு தீப்பந்தங்கள் மூட்டுவதற்கான ஆட்கள் இல்லையே, அவங்க ரொம்ப சொற்பமான ஆட்கள் தானே, இவ்வளவு தீப்பந்தங்கள் அவங்க மூட்ட வேண்டிய அவசியம் இல்லையே. இது மதீனாவிலிருந்து வந்திருக்கிற நபிகள் நாயகத்தின் முஹம்மதின் படையினர் மூட்டப்பட்ட தீப்பந்தம் தான் என்பதை அபு சுஃபியான் அவர்கள் உணர்ந்து கொள்கிறார்கள்.
10,000 நபர்களை கொண்டு அல்லாஹ்வின் தூதர் மக்காவிற்குள் நுழைகிறார்கள். முக்கியத்துவம் வாய்ந்த மக்கா வெற்றி. இந்த மக்கா வெற்றிக்கு பிறகு சுமார் 21 ஆண்டுகள் அல்லாஹ்வின் தூதர் இஸ்லாத்தை எடுத்து சொல்லி மக்கள் இஸ்லாத்தின் பால் சாறை சாறையாய் கூட்டம் கூட்டமாய் வந்ததை விட இந்த 2 ஆண்டுகளில் மக்கா வெற்றிக்கு பிறகு கூட்டம் கூட்டமாய் நினைத்து பார்த்திராத வகையில் அல்லாஹுவின் தூதர் அவர்களை நோக்கி, இஸ்லாத்தை நோக்கி, அல்லாஹுவின் மார்க்கத்தை நோக்கி மக்கள் கூட்டம் கூட்டமாக வர ஆரம்பிக்கிறாங்க. இந்த 2 வருஷத்தில் 21 வருடத்தில் வந்த மக்களை விட இந்த 2 வருடங்களில் வந்த மக்களின் எண்ணிக்கை அலாதி பெரியது. அவ்வளவு கூட்டம் கூட்டமாக மக்கள் வர்றாங்க. மக்கா வெற்றி குறித்து அம்ர் பின் சலிமா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க. சஹி புகாரியிலே பார்க்கிறோம். 4302வது செய்தியா, நாங்கள் மக்கள் கடந்து செல்லும் பாதையில் இருந்த ஒரு நீர்நிலையின் அருகிலே இருந்தோம். வாகனத்தில் பயணிக்கிறவங்க எங்களை கடந்து சென்று கொண்டிருந்தார்கள். நாங்கள் அவர்களிடம் கேட்டோம். என்ன கேட்குறாங்க? மாலின்னாஸ் மாலின்னாஸ், மக்களுக்கு என்ன ஆயிற்று, மக்களுக்கு என்ன ஆயிற்று அப்படின்னு கேட்டோம். மீண்டும் கேட்டோம், மஹாதர் ரஜுல், இந்த மனிதர் முஹம்மதிற்கு என்ன ஆயிற்று என்று நாங்கள் கேட்டோம். அதற்கு அவர்கள், அந்த மனிதர் தன்னை இறை தூதராக அனுப்பியிருப்பதாகவும், அல்லாஹ் தன்னை இறை தூதராக அனுப்பியிருப்பதாகவும், அல்லாஹ் அவரை தன்னுடைய வார்த்தைகளாய் திகழ்கிற திருக்குரான் போதனைகளை கொடுத்து அனுப்பியிருப்பதாகவும் கூறுகிறார். சில வசனங்களை ஓதி காட்டி இந்த சான்றுகளை எல்லாம் ஒரு மனிதர் பதில் சொல்றார். அம்ர் பின் சலிமா ரொம்ப சிறுவராக இருக்கிறார். அவர் சொல்ற அந்த குரான் வசனத்தை எல்லாம் இந்த சிறுவர் மனனம் செய்து கொண்டு வைக்கிறார். அது என் நெஞ்சிலே பதிக்கப்பட்டது. அம்ர் பின் சலிமா ரலியல்லாஹு அவங்க அறிவிக்கிறாங்க, அரபுகள் தாங்கள் இஸ்லாத்தை ஏற்று கொள்வதற்கு மக்கா வெற்றியை தக்க தருணமாய் எதிர்பார்த்திருந்தார்கள். இது அரபுகள்கிட்ட ஒரு வழக்கமாக இருந்துச்சு. இந்த மக்கா கஅபத்துல்லாஹ்வை யார் கைப்பற்றுறாங்களோ அவர் தான் சத்தியத்தில் இருக்கிறாரு. இது அவர்களுடைய நம்பிக்கையாக இருந்தது. ஏன்னா பெரிய ஒரு கொடூரமான மன்னன் காபாவை தரைமட்டமாக்குவதற்காக, காபாவை துவம்சம் செய்வதற்காக வந்த பொழுது அல்லாஹ் சுக்குநூறாய் நொறுக்கி அந்த யானை படைகளை எல்லாம் அழித்து மெல்லப்பட்ட வைக்கோலை போன்று ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டான். இதையெல்லாம் அவங்க கடந்த காலத்தில் அறிஞ்சு வச்சிருக்கிறாங்க. வரலாறுகள் அவர்களுக்கு தெரியும். அப்போ காபாவை யாராலும் தொட முடியாது. அப்போ காபாவை யார் கைப்பற்றுகிறாரோ, காபாவின் சாவியை யார் பெறுகிறாரோ, காபாவிற்குள் யார் நுழைகிறாரோ அவர்தான் சத்தியத்தில் இருக்கிறார் அப்படின்றத அவங்க உணர்ந்து வச்சிருந்தாங்க. அந்த அடிப்படையில் தான் முஹம்மது காபத்துல்லாஹ்வை, மக்காவை கைப்பற்ற போகிறார். அப்படி கைப்பற்றினா அவர் சத்தியத்தில் இருக்கிறார். அது உண்மையான கொள்கை, உண்மையான மார்க்கம். அந்த மார்க்கத்தை நாம் ஏற்கலாம் என்று தக்க தருணம் பார்த்து எதிர்பார்த்து காத்து கொண்டிருந்தார்கள். அதே மாதிரி பாருங்க, அவர்கள் குறைஷியரை, முஹம்மது குறைஷியரை வென்றுவிட்டால் அவர்தான் உண்மையான இறை தூதர் என்று நிரூபணமாகிவிடும். முஹம்மது குறைஷியரையோ அல்லது காபாவுடைய சாவியை வாங்கிட்டாலோ, காபாவை கைப்பற்றி விட்டாலோ அவர்தான் உண்மையான இறை தூதர் என்று நிரூபணமாகிவிடும். இதுக்காக தான் தக்க தருணம் எதிர்பார்த்து காத்துக்கிட்டு இருந்தாங்க. இப்போ எவ்வளவு முக்கியமான மக்கா வெற்றின்னு பாருங்க. அதே மாதிரி மக்காவிற்குள் 10,000 நபர்களை கொண்டவாறு 10,000 நபர்களை அல்லாஹுவின் தூதர் படையாய் உள்ளே அனுப்புகிறார்கள். அப்போ அல்லாஹ்வுடைய தூதர் உசாமா ரலியல்லாஹு அவங்க, பிலால் ரலியல்லாஹு அவங்க, உஸ்மான் பின் தொல்ஹா ரலியல்லாஹு அவர்கள் இவர்களோடெல்லாம் ஒட்டகத்தில் பயணித்து வந்து கொண்டிருக்கிறார்கள். ஒரு கட்டத்தில் அல்லாஹ்வுடைய தூதர் சொல்கிறாங்க, அபு சுஃபியான் அவரை மக்கள் நெருக்கடியாய் செல்கிற அந்த குறுகிய பாதையில் நிறுத்துங்க. இஸ்லாமியர்கள் யாரெல்லாம் உள்ளே போகிறார்கள் என்பதை அவர் கவனிக்கட்டும். எந்த குலத்தாரெலாம் இஸ்லாத்தில் இருக்கிறாங்க,
யாரெல்லாம் முகமது நம்பி வந்திருக்கிறாங்க, எவ்வளோ உறுதியாக இருக்கிறாங்க அப்படின்றத அவர் பார்க்கட்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொல்லுகிறார்கள். அபூ சுஃபியான் அதே போன்று நிறுத்தப்படுகிறார். கிஃபார் குலத்தை சார்ந்தவர்கள், இது போன்ற ஏராளமான குலத்தார்கள் எல்லாம் இஸ்லாத்தை தழுவியவர்களாய், முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை நம்பியவர்களாய் மக்காவிற்குள் செல்வதை அபூ சுஃபியான் பார்க்கிறார். அதே போன்று அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களுக்கு மக்கா வெற்றியை அல்லாஹ் மிக பிரம்மாண்டமான பரிசாய் அளிக்கிறான். மக்கா வெற்றி சம்பவம் நடந்ததற்கு பிறகு இந்த அம்ர் இப்னு சலிமா அவர்களுடைய தந்தை விரைந்து போய் இஸ்லாத்தை ஏற்கிறார். ஏற்றிட்டு தன்னுடைய சமுதாய மக்களிடத்தில் வருகிறார். இறைவனின் மீது சத்தியமாய் சொல்கிறேன், நான் உண்மையாகவே நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்கக்கிட்ட இருந்து தான் அவங்கக்கிட்ட வந்திருக்கிறேன். அவர் இன்ன தொழுகையை இன்ன வேலையில் தொழுங்கன்னு சொல்கிறாரு. தொழுகை நேரம் வந்துருச்சுன்னா குரானை யார் அதிகமாக மனனம் செஞ்சுருக்கிறாங்களோ, யார் அதிகமாய் கற்றுக்கிறாரோ அவரை முன்னிறுத்தி தொலை வைக்க சொல்லுங்கள் என்று சொல்லுகிறார். அப்படின்னு சில விஷயங்களை எல்லாம் சொல்லிக்கிட்டே வர்றாரு. ஒரு கட்டத்தில் மக்கா வெற்றி சமயத்தில் ஒவ்வொரு குடும்பத்தாராய் குலத்தாராய் நபிகள் நாயகத்தை நோக்கி இஸ்லாத்தை ஏற்க ஆரம்பிக்கிறார்கள். அல்லாஹ் பிரம்மாண்டமான வெற்றியை கொடுக்கிறான். அல்லாஹுவின் தூதர் அவர்கள் தன்னுடைய ஒட்டகத்திலே வந்து உசாமா ரலியல்லாஹு அவர்களோடு அல்லாஹுவின் தூதர் அவர்கள் ஒட்டகத்திலே வந்து கொண்டிருக்கிறார்கள். பிலால் அவர்களிடம், உஸ்மான் பின் தல்ஹா அவர்களிடம் காபாவின் சாவியை கேட்கிறார்கள். காபாவின் சாவி எடுத்து கொண்டு வரப்படுகிறது, நபிகளாரின் வசம் ஒப்படைக்கப்படுகிறது. அல்லாஹுவின் தூதர் மிக்க மகிழ்ச்சியோடு காபாவிற்குள் நுழைகிறார்கள். நுழைவதற்கு முன்னால் அங்கே பல விக்கிரகங்கள், பல சிலைகள், குறிபார்க்கிற அம்புகள், இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம், கடந்த காலத்தில் நபிமார்களாய் யாரெல்லாம் வாழ்ந்தார்களோ அவர்களுக்காக அங்கே செதுக்கப்பட்டிருப்பதை பார்க்கிறார்கள். அவைகளெல்லாம் அப்புறப்படுத்தப்படுகிறது. சுமார் 300க்கும் மேற்பட்ட விக்கிரகங்கள் அப்புறப்படுத்தப்பட்டு பிறகு காபாவிற்குள் நுழைகிறார்கள். காபாவின் கதவை மூடிவிட்டு சிறிது நேரம் அமர்ந்தவாறு மீண்டும் அல்லாஹுவின் தூதர் திரும்பினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அபூ சுஃபியான் இஸ்லாத்தை ஏற்கிறார். அல்லாஹுவின் தூதர் அறிவிக்கிறார்கள், அபூ சுஃபியானின் வீட்டில் யார் தஞ்சம் புகிறாரோ, அபூ சுஃபியானின் வீட்டில் யார் நுழைகிறாரோ அவர் அபயம் பெற்றவர் ஆவார், அவரை நாங்கள் ஒன்றும் செய்ய மாட்டோம். இப்படி சில நபர்களுடைய பெயரை குறிப்பிட்டு இந்த நபருடைய வீட்டுக்குள்ளே நுழைங்க, நாங்கள் தாக்க மாட்டோம் என்றெல்லாம் அல்லாஹுவின் தூதர் சொன்ன நிகழ்வை பார்க்கிறோம். மக்கா வெற்றிக்கு பிறகு அல்லாஹுவின் தூதர் உரை ஒன்றை நிகழ்த்துகிறார்கள். இந்த நகரம் புனிதமான நகரம் என்று அறிவிக்கிறார்கள். இங்கே போர் செய்வதற்கு, சண்டை செய்வதற்கு அனுமதி இல்லை. ஒரு புல்லை பிடுங்குவதற்கோ மற்ற காரியங்களை செய்வதற்கோ, அநீதி இழைப்பதற்கோ, பாதிப்பை ஏற்படுத்துவதற்கோ யாருக்கும் அனுமதி இல்லை என்று அல்லாஹுவின் தூதர் அவர்கள் அந்த இடத்திலே உரை நிகழ்த்தினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அல் ஃபதஹ் இதா ஜாஅ நஸ்ருல்லாஹி வல் ஃபதஹ், அல்லாஹ்வுடைய உதவியும் அல் ஃபதஹ் அந்த வெற்றியும் வரும்போது, அந்த வெற்றி என்பது மக்கா வெற்றி என்பதை அல்லாஹுவின் தூதர் அவர்கள் மிக மகிழ்ச்சியோடு அல்லாஹ் கொடுத்த வெற்றியை ஏற்கிறார்கள். இப்பொழுது பாருங்கள், 2வது வசனம். மக்கா வெற்றி வந்ததற்கு பிறகு மக்கள் சாறை சாறையாய், கூட்டம் கூட்டமாய் இஸ்லாத்தை நோக்கி விரைவாய் வர ஆரம்பிக்கிறார்கள், வந்து கொண்டே இருக்கிறார்கள். பிறகு அல்லாஹ் சூரா நஸ்ர் அத்தியாயத்தின் 2வது வசனத்தில் சொல்கிறான், وَرَأَيْتَ النَّاسَ يَدْخُلُونَ فِي دِينِ اللَّهِ أَفْوَاجًا, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் மக்களை நீங்கள் அப்படியே கூட்டம் கூட்டமா நுழைகிறதை நீங்கள் பார்ப்பீர்கள். கண்களுக்கு முன்னால் பார்க்கிறார்கள். மக்கா வெற்றிக்கு பிறகு நபிகளாரை யாரெல்லாம் எதிர்த்தார்களோ, இஸ்லாத்திற்கு யாரெல்லாம் எதிரியாக இருந்தார்களோ
அவர்கள் அனைவரும் கூட்டம் கூட்டமாய் அல்லாஹுவின் மார்க்கத்தை நோக்கி வருவதை அல்லாஹுவின் தூதர் பார்க்கிறார்கள். பார்த்ததற்கு பிறகு இப்பொழுது அல்லாஹ் கட்டளையிடுகிறான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உமது இறைவனின் புகழை கொண்டு போற்றுவீராக, பெருமைப்படுத்துவீராக. ஆணவம் கொள்ள வேண்டாம், அகம்பாவம் பிடிக்க வேண்டாம். அல்லாஹ் இந்த இடத்தில் மிக அழுத்தமாய் சொல்கிறார். இறுதி கட்டம், முடிய போகிற தருணம். இத்தனை ஆண்டு காலம் சிரமத்தை அனுபவித்தார்கள் நபிகளார். ஏராளமான போர்க்களங்களில் கலந்து கொண்டு எத்தனையோ நபித்தோழர்களை இழந்தார்கள். இரத்தம் சிந்தப்பட்டது. இந்த தருணத்தில் எல்லாம் எவ்வளவு சிரமத்தை அனுபவித்திருப்பார்கள். இஸ்லாத்திற்காக தன்னுடைய குழந்தைகள், தன்னுடைய குடும்பத்தார், தன்னுடைய நெருங்கிய நண்பர்கள் என்ற அனைவரும் சிரமத்தை அனுபவித்திருக்கிற பொழுது இப்பொழுது கண்களுக்கு முன்னால் வெற்றியை காண்கிறார்கள். இந்த தருணத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உமது இறைவனின் புகழை கொண்டு பெருமைப்படுத்துவீராக. இந்த தருணத்தில் அல்லாஹ் சொல்கிறான், உமது இறைவனின் புகழை கொண்டு பெருமைப்படுத்துவீராக, போற்றுவீராக. அல்லாஹ்வை பெருமைப்படுத்துகிற தருணம். நான் தான் என்கிற சிந்தனை வரவே கூடாது. இது சில மனிதர்களிடத்தில் குடிகொண்ட பழக்கமாய் ஒரு மோசமான நோயாய் இருப்பதை பார்க்கிறோம். நாங்கள்லாம் யார் தெரியுமா? 40 வருட காலம் 30 வருட காலம் தௌஹீதில் இருக்கிறோம். நீ 4 வருஷம்தான் இருக்கிற, 3 வருஷம்தான் இருக்கிற, என்னால் இந்த காரியம் சாத்தியமானது. எவ்வளவு மோசமான ஒரு நோய். இந்த வார்த்தை அல்லாஹ்விற்கு பிடிக்கவே பிடிக்காது. ஒவ்வொரு தருணத்தையும் அல்லாஹ் பார்க்கிறான். உன் மூலமாக அல்லாஹ் மக்கள் கூட்டத்தையோ வெற்றியையோ தருகிறான் என்று சொன்னால் அதற்கு உரிமையாளர் நீ ஆவாயா? உனக்கு உரிமை கொண்டாட தகுதி இருக்கிறதா? அல்லாஹ்வுடைய உதவி, அல்லாஹ்வுடைய வெற்றி, அல்லாஹ் தந்திருக்கிற மகத்தான வெற்றி, இதற்கு நீ ஒருபோதும் தகுதியாக மாட்டாய். நபியை பார்த்து அல்லாஹ் சொல்கிறான், ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உமது இறைவனின் புகழின் மூலம் உமது இறைவனை புகழ்வீராக. உனக்கு இதில் கடுகளவு கூட தொடர்பே கிடையாது. தனக்கு தொடர்பில்லாத ஒன்றை தன்னோடு மனிதன் இணைக்க பார்க்கிறான். ஒரு பகுதியில் தௌஹீதையோ ஏகத்துவத்தையோ இஸ்லாத்தையோ வளர்த்திருப்பார். அவ்வளவுதான். நான் தான், என் மூலமாகத்தான் வளர்கிறது, நான் இல்லாவிட்டால் ஆரம்பம் இல்லவே இல்லை, இன்னைக்கு நீங்களாம் வளர்ந்து நிற்கிறீங்கன்னா இதுக்கு காரணம் நான் தான். இப்படிப்பட்ட நபர்களை அல்லாஹ்வுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இப்படிப்பட்ட நபர்கள் உலகத்தில் நிலைக்கவும் மாட்டார்கள். அல்லாஹ் இவர்களை அழித்து விடுவான். எந்த இடத்தில் ஒருவன் நான் தான் என்கிறானோ அந்த இடத்தில் அல்லாஹ் சொல்லுவான், நீ இல்லடா, நான் தான். என் மூலமாய் சாத்தியப்பட்டது, என் மூலமாய் கட்டமைக்கப்பட்டது, நான் உருவாக்கினேன், நான் மக்கள் சக்தியை கூட்டினேன், நீ அல்ல. நான் என்கிற வார்த்தை அல்லாஹ்விற்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த இடத்தில் அல்லாஹ் மிக தெளிவாய் பிரகடனப்படுத்துகிறார், அல்லாஹுவை நீ புகழ். அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் என்ன பண்ணுறாங்க, இந்த அத்தியாயம் இறங்கியதற்கு பிறகு ஒவ்வொரு ருக்கூவிலும் சுஜூதிலும் சுபஹான ரப்பியல் அலா, சுபஹான ரப்பியல் அலா என்கிற துவாவை ரசூலுல்லாஹ் வழமையாக ஓதுவாங்க. இதாஜா நஸ்ருல்லா சூரா இறங்கியதற்கு பிறகு ருக்கூலையும் சுஜூதிலையும் அல்லாஹ்வுடைய தூதர் சுபஹானக அல்லாஹும்ம ரப்பனா வ பிஹம்திக அல்லாஹும்ம அக்ஃபிர்லி, இறைவா உன்னை போற்றி புகழ்கிறேன், ரப்பனா வ பிஹம்திக் உன் புகழ் மூலமாய் புகழ்கிறேன், அல்லாஹும்ம அக்ஃபிர்லி இறைவா என்னை மன்னித்து விடு இறைவா. எப்படிப்பட்ட வாசகத்தை உருவாக்கிட்டாங்கன்னு பாருங்க. அதிகமாக ருக்கூலையும் சஜிதாவுலையும் இதாஜா நஸ்ருல்லா சூரா இறங்கியதற்கு பிறகு இந்த துவாவை நபிகளார் ஓதுவார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். அப்போ வெற்றி வருகிற பொழுது, வாழ்க்கையில் ஏற்றம் கிடைக்கிற பொழுது, வாழ்க்கையிலே பிரம்மாண்டமான ஒரு காரியத்தை நாம் சாதிக்கிற பொழுது அங்கே பணிவு வர வேண்டும்.
அங்கே பொறுமை வர வேண்டும். அங்கே அகம்பாவமோ ஆணவமோ கர்வமோ வந்து விட்டால் அந்த இடத்தில் நான் தான், என் மூலமாகத்தான், நான் உருவாக்கியதுதான், நான் கட்டமைத்ததுதான் என்று எவனேனும் பெருமையில் அந்த வார்த்தை பிரயோகத்தை பயன்படுத்த ஆரம்பித்தால் அல்லாஹ் நிச்சயம் அவர்களை அழித்து விடுவான். அந்த பெருமையோ அந்த வெற்றியோ நிலைக்கவே செய்யாது. இந்த பணிவு அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். 21 வருஷம் நீங்க கஷ்டப்பட்டிருக்கலாம், 20 வருடத்திற்கு மேலாக பாடாய்பட்டிருக்கலாம், துன்பத்தை அனுபவித்திருக்கலாம், சிரமத்தை அனுபவித்திருக்கலாம். ஆனா இப்ப மக்காவில் கூட்டம் கூட்டமா மக்கள் வர்றாங்க தானே, இதற்கு காரணம் நான் தான். என்ன பெருமைப்படுத்து, சுப்ஹான் அல்லாஹ் சொல்லு, அல்ஹம்துலில்லாஹ் சொல்லு, லா இலாஹா இல்லல்லாஹ் சொல்லு, அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர்னு சொல்லு. அல்லாஹுவின் தூதர் அவர்களுக்கு அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். அதே போன்று இறுதியாய் அல்லாஹ் சொல்கிறான், வஸ்தக்ஃபிர்ஹு, அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவீராக. பொதுவாகவே இஸ்லாத்தின் மிக முக்கியமான ஒரு அடிப்படை என்னவென்றால், எதுவெல்லாம் இறுதி கட்டத்தை அடைகிறதோ அங்கெல்லாம் அல்லாஹ் பாவ மன்னிப்போடு தான் அந்த நிகழ்வை முடிப்பதற்கு பாடம் நடத்துகிறார். ரசூல்லா மௌத்தா போகிறாங்க, அதனுடைய முன்னறிவிப்பு, அதிகமாக பாவ மன்னிப்பு கேளுங்க, அதிகமாக துவா செய்யுங்க, அதிகமாக என்கிட்ட அல்லாஹு மக்ஃபிர்லி ரப்பி ஃபிர்லி அஸ்தக்ஃபிருல்லா சொல்லிக்கிட்டே இருங்க. அல்லாஹ் பாடம் நடத்துகிறான். தொழுகையில் இறுதியாக ஓதக்கூடிய துவா, தொழுக முடிய போது அல்லாஹ் தன் தூதர் மூலமாக நடத்துகிற பாடம் என்ன? அல்லாஹும்ம இன்னி தலம்து நஃப்ஸி துல்மன் கஸீரா வலா யக்ஃபிரு துனூப இல்லா அன்த ஃபக்ஃபிர்லி. இறைவா, எனக்கு நானே நான் அநியாயம் செஞ்சுட்டேன், இறைவா என் பாவத்தை மன்னித்து விடு. தொழுக முடியும் போது பாவ மன்னிப்போடு தான் அல்லாஹ் முடிக்க சொல்றான். தொழுகை முடிந்ததற்கு பிறகு அஸ்தக்ஃபிருல்லா 3 தடவை சொல்லு, அஸ்தக்ஃபிருல்லா, பாவ மன்னிப்போடு தான் அல்லாஹ் முடிக்க சொல்லுகிறான். இரவில் தஹஜ்ஜத்திற்காக எழுபவர், அதற்கென்று நீண்ட நெடிய துவா இருக்கிறது. அல்லாஹ்வை புகழ்ந்து இறைவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடு, என்னிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவோர் உண்டா? இரவின் கடைசி நேரம். அப்ப தஹஜ்ஜத்திற்காக எழுகிற பொழுது யாருமே எழாத நேரத்தில் சொற்பமான நபர்கள் எழுந்து தொழுகிற பொழுது துவா செய், என்ற பாவ மன்னிப்பு தேடு. அதே போன்று அல்லாஹ் சில அத்தியாயங்களின் இறுதியிலே சொல்கிறார். சூரா முஸ்ஸம்மிலின் இறுதியிலே பார்க்கிறோம், சூரா முஸ்ஸம்மில் அதனுடைய இறுதியிலே பார்க்கிறோம், வஸ்தக்ஃபிருல்லாஹ், அல்லாஹ்விடத்தில் நான் பாவ மன்னிப்பு தேடுகிறேன் கேளு. அதே போன்று ஒரு சபை கூடுகிறது, மார்க்க சபை கூடுகிறது, அல்லது நாம் ஒரு விஷயத்திற்காக கூடி நிற்கிறோம். சபை கலைகிற பொழுது கூட அதிலே ஏதேனும் ஒரு சிறு சிறு தவறுகளோ சிறு சிறு பாதிப்புகளோ பாவங்களோ செய்திருந்தால் கூட அந்த இடத்தில் ஒரு முடிந்து செல்கிற பொழுது இறுதியாய் பாவ மன்னிப்பு துவாவை ஓதிவிட்டு போ என்று அல்லாஹ் பாடம் நடத்துகிறார். அப்போ மனித வாழ்வின் இறுதி கட்டம் அல்லது ஒரு காரியத்தினுடைய இறுதி கட்டம் துவா செய்துவிட்டு பாவ மன்னிப்பு தேடிவிட்டு நீ முடிக்க வேண்டும் என்பதை அல்லாஹ் பாடமாய் நடத்துகிறான். வஸ்தக்ஃபிருஹு, நபிகளாரின் வாழ்க்கை முடிய போகிறது. நபிகளார் சிறிது காலத்திலே மரணிக்கப் போகிறார்கள். அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடு, இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமாக அல்லாஹ் மன்னிக்க கூடியவனாய் இருக்கிறான். அல்லாஹ் இந்த அத்தியாயத்தில் இறுதியாய் பாடம் நடத்துகிறார். நாம் முன்னரே சொல்லியது போன்று, அதனால தான் அல்லாஹ்வுடைய தூதர் ருக்கூலையும் சஜிதாவுலையும் தொழுகையில் சுபஹானக்கல்லாஹும்ம ரப்பனா ஒபிஹம்திக அல்லாஹும் மக்ஃபிர்லி, சுபஹானக்கல்லாஹும்ம ரப்பனா ஒபிஹம்திக அல்லாஹும் மக்ஃபிர்லி என்கிற வாசகத்தை அல்லாஹ்வின் தூதரவர்கள் என்கிற வாசகத்தை அல்லாஹ்வின் தூதரவர்கள் அதிகமாய் ஓதுவார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இதா ஜா நஸ்ருல்லாஹி வல் ஃபத்ஹ், அல்லாஹ்வுடைய உதவியும்
வெற்றியும் வரும்போது வரஐ தன்னாச யதுகுலூன ஃபீ தீனில்லாஹி அஃப்வாஜா, அல்லாஹ்வுடைய மார்க்கத்தில் கூட்டம் கூட்டமாக நுழைவதை, மக்கள் நுழைவதை நீங்கள் காணும்போது ஃபஸப்பிஹ் பிஹம்தி ரப்பிக, உமது இறைவனின் புகழால் அவனை போற்றுவீராக, வஸ்தக்ஃபிருஹு, அவனிடத்தில் பாவ மன்னிப்பு தேடுவீராக, இன்னஹு கான தவ்வாபா, நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை மன்னிக்கக்கூடியவனாக இருக்கிறான் என்கிற இந்த அத்தியாயத்தில் வாழ்க்கைக்கு தேவையான மனிதன் படிப்பினை பெறுகிற ஏராளமான நிகழ்வுகள் அப்படியே கொட்டி கிடக்கிறது, அருவியாய் பாடம் நடத்துகிறது. அல்லாஹுவின் மற்றொரு படிப்பினை நிறைந்த திருக்குரானின் வசனத்தை நாம் பார்க்கிறோம். ஹிஜ்ரி 8ற்கு பிறகு ஹுனைன் என்கிற யுத்தம் நடக்கிறது. ஹுனைன் போர் குறித்து அல்லாஹ் குரானிலே சொல்லுகிறார். ஹுனைன் போர் நடந்த அன்றைய நாள் அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். ஹுனைன் போர் நடக்கிற பொழுது அல்லாஹ் உங்களுக்கு உதவி செய்தான். ஹுனைனில் நீங்கள் அதிகமாக இருந்தீர்கள். அல்லாஹ்வுடைய வாசகம். ஹுனைன் போர் நடக்கிற பொழுது அதிகமான எண்ணிக்கையாக இருந்தீர்கள். ஆனாலும் அந்த அதிக எண்ணிக்கை உங்களுக்கு பெருமை அளித்தது. அல்லாஹ் சொல்லுகிறான், கவுண்ட் எண்ணிக்கை இதை அல்லாஹ் பார்க்கவே மாட்டான். மக்கா வெற்றிக்கு பிறகு ஹுனைன் யுத்தம் நடக்கிறது. இந்த போர் அல்லாஹுவின் நாட்டத்தினால் அல்லாஹ் அவர்களை மன்னிக்க வேண்டும், நபி தோழர்களுக்கு பெருமை அளித்த பொழுது அது உங்களுக்கு சிறிதும் பயனளிக்கவில்லை. அல்லாஹ் சொல்லிவிட்டான். சொல்லிவிட்டு சொல்லுகிறான், பூமி விரிந்து பறந்ததாக ரொம்ப விசாலமாக இருந்தும் அது உங்களுக்கு நெருக்கடியானது, பிறகு புறமுதுகு காட்டி ஓடினீர்கள். மக்கா வெற்றி, காபத்துல்லாஹ்வை கைப்பற்றியதற்கு பிறகு மக்கள் கூட்டம் கூட்டமாய் இருக்கிற பொழுது ஒரு போர்க்களம் நடக்கிறது. நம்ம தான் அதிகமானோர் இருக்கிறோம்ல என்று பெருமை அளித்த பொழுது அல்லாஹ் ஒன்றுமில்லாமல் ஆக்கிவிட்டான். அல்லாஹுவின் தூதர் அவர்களோடு சில நபித்தோழர்களை தவிர ஏராளமானோர் வெருண்டோடினார்கள் என்கிற செய்தியை பார்க்கிறோம். பிறகு அல்லாஹ் சொல்கிறான், தன்னுடைய தூதர் மீது, இறை நம்பிக்கையாளர்கள் மீது அல்லாஹ் தனது அமைதியை இறக்கினான். அல்லாஹ் அருளை புரிஞ்சான், அவங்கள மன்னிச்சான் என்கிற செய்தியை பார்க்கிறோம். இறுதியாய் இந்த அத்தியாயம் நமக்கு நடத்துகிற பாடம், வாழ்வில் என்ன வெற்றி கிடைத்தாலும் அல்லாஹ்வை போற்றி புகழ வேண்டும். ஒன்றை உருவாக்க வேண்டுமானால் தியாகம் அவசியம், அர்ப்பணிப்பு அவசியம், பொறுமை அவசியம். காலம் செல்ல செல்ல அந்த பொறுமையோ தியாகமோ நம்மை ஒருபோதும் தடுமாற செய்து விடக்கூடாது. நான் எப்படி தியாகம் செஞ்சேன் தெரியுமா, நான் எப்படி சிரமத்தை அனுபவிச்சேன் தெரியுமா, இது காலம் செல்ல செல்ல உறுதி அதிகரிக்கணுமே ஒழிய பெருமையோ மமதையோ கர்வமோ அகம்பாவமோ வந்துவிடவே கூடாது. நமது இலக்கு அல்லாஹுவின் மார்க்கத்திற்காக வாழ வேண்டும். வெற்றி என்பது வெறுமனே சும்மாலாம் கிடைக்காது. தியாகம், அர்ப்பணிப்பு, சிரமம், இதில் தான் வெற்றி கிடைக்கும். இந்த சூரா அன்-நஸ்ர் நமக்கு நடத்துகிற பாடமும் அதுதான். சிரமப்பட வேண்டும், கஷ்டப்பட வேண்டும், வேதனை அனுபவிக்க வேண்டும், சோதனைக்கு உள்ளாக்கப்படுவாய், சொல்லனா துன்பம் உனக்கு கிடைக்கும், கடுஞ்சொற்களை அனுபவிப்பாய், அதற்கு பிறகுதான் வெற்றி கிடைக்கும். அந்த வெற்றி கிடைத்ததற்கு பிறகும் பணிவு வேண்டும். அந்த பணிவை அல்லாஹ் விரும்புகிறான். இந்த சூரா நஸ்ர் நமக்கு நடத்துகிற அழுத்தமான ஆழமான பாடத்தை உள்ளத்தில் ஆழமாய் பதிய வைத்துக் கொண்டு இறைவனுக்காக நம் வாழ்க்கையை செதுக்குவோம், பொறுமையை கடைபிடிப்போம், அல்லாஹுவின் மார்க்கத்தை பலமாய் பற்றி பிடிப்போம். இறை நம்பிக்கையாளர்களுக்கு உதவியையும் வெற்றியையும் அல்லாஹ் அருவியாய் பொழிவான் என்பதை பதிய வைத்துக் கொண்டு முடித்துக் கொள்கிறோம். வாஹிர் தஅவானா அனில் ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்லாஹு அக்பர், அல்லாஹு அக்பர்.